வெல்கம் பேக். அரிமா விழித்திரு. இந்த பதிவில் இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க்கில் ஒரு கம்ப்ளைண்ட்டை கொடுக்கணுன்னா அதை எப்படி ஆன்லைனில் கொடுக்கறது, அதாவது ஐஓபி வாடிக்கையாளரோட பிரச்சனையை தீர்க்கறதுக்காகவே சென்னையில் அமைஞ்சிருக்கிற மத்திய வாடிக்கையாளர் குறைதீர்க்கும் மையத்திற்கு நம்மோட குறைகளை பதிவு செய்கிறது எப்படி. அது மட்டும் இல்லைங்க, ஐஓபியில் ஏதாவது கோரிக்கை வைக்கிறதா இருந்தாலோ, வங்கி வழங்குகிற சேவையை பற்றி ஆலோசனை வழங்குறதா இருந்தாலோ அதை எப்படி செய்யலான்னு இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம். அதுக்கு IOB.in வெப்சைட்டை ஓப்பன் பண்ணுறேன். அப்படியே கடைசியாக ஸ்க்ரோல் பண்ணி கொண்டு வந்தீங்கன்னா கஸ்டமர் கார்னர் ஆப்ஷனை கிளிக் பண்ணுறேன். திரும்பவும் கீழே கடைசியாக ஸ்க்ரோல் பண்ணி கொண்டு வந்தீங்கன்னா கம்ப்ளைண்ட் கிரீவன்ஸ் ரீஅட்ரஸல் ஆப்ஷனில் ரிஜிஸ்டர் கிரீவன்ஸ் கம்ப்ளைண்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுறேன். இந்த புகாரை பதிவு செய்கிறதுக்கான கைட்லைன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது ஒவ்வொரு வாடிக்கையாளரும் எங்களுக்கு முக்கியம், உங்களோட ஆலோசனைகளையும் புகார்களையும் கேட்க நாங்கள் எப்போவுமே தயாராக இருக்கோம். இந்த போர்ட்டல் மூலமாக அதையெல்லாம் நீங்கள் பதிவு செய்யலாம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. குறைய பதிவு செய்கிறப்ப உங்களுக்கு வழங்கப்பட்ட பதிவு நம்பரை வச்சு நீங்கள் கொடுத்த புகாருக்கான ஸ்டேட்டஸை எப்போ வேணும்னாலும் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரி, இந்த வெப்சைட்டில் யார் யார் புகாரை பதிவு செய்ய முடியும்? ஐஓபி கஸ்டமராக இருந்தாலும் புகாரை கொடுக்கலாம், ஐஓபியில் அக்கௌண்ட் இல்லைனாலும் புகாரை பதிவு செய்யலாம். இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க்கில் அக்கௌண்ட் உங்களுக்கு இல்லைன்னா இந்த நோ ஆப்ஷனை டிக் பண்ணிவிட்டு மொபைல் நம்பர், உங்களோட மொபைல் நம்பரை கொடுக்கலாம். இதில் நான் என்னோட மொபைல் நம்பரை கொடுக்குறேன். சென்ட் ஓடிபி ஆப்ஷனை கிளிக் பண்ணுறேன். என்னோட மொபைல் நம்பருக்கு வந்திருக்கிற ஓடிபியை இங்கே கொடுத்துட்டு கண்டினியூ ஆப்ஷனை கிளிக் பண்ணி புகாரை பதிவு செய்யலாம். இதுவே உங்ககிட்ட ஐஓபியில் அக்கௌண்ட் இருந்துச்சுன்னா உங்களோட அக்கௌண்ட் நம்பரை இங்கே கொடுக்கணும். நான் இதில் என்னோட அக்கௌண்ட் நம்பரை கொடுக்குறேன். மொபைல் நம்பர், இதில் என்னோட மொபைல் நம்பரை கொடுக்குறேன். சென்ட் ஓடிபி ஆப்ஷனை கிளிக் பண்ணுறேன். என்னோட மொபைல் நம்பருக்கு வந்திருக்கிற ஓடிபியை இங்கே கொடுக்குறேன். கண்டினியூ ஆப்ஷனை கிளிக் பண்ணுறேன். நேம், என்னோட பேரை இங்கே கொடுக்குறேன். இமெயில் அட்ரஸ், என்னோட இமெயில் அட்ரஸ் இங்கே கொடுக்குறேன். அடுத்து நேச்சர் ஆஃப் கொரி, வங்கி சேவையை குறித்து ஏதாவது கோரிக்கை வைக்கிறதா இருந்தால் இந்த ஆப்ஷனை சூஸ் பண்ணலாம். வங்கி சேவையை குறித்து ஏதாவது ஆலோசனை வழங்குறதா இருந்தால் இந்த ஆப்ஷனை சூஸ் பண்ணலாம். வங்கி சேவையை குறித்தோ இல்லை வங்கியின் மீதோ புகார் கொடுக்கறதா இருந்தால் இந்த மூணாவது ஆப்ஷனை சூஸ் பண்ணலாம். நான் இந்த மூணாவது ஆப்ஷனை சூஸ் பண்ணுறேன். அடுத்து நேச்சர் ஆஃப் சேனல், ஐஓபி கஸ்டமரா, ஐஓபி நான் கஸ்டமரா, ஐஓபி கால் சென்டரான்னு கேட்டிருக்காங்க. நான் இதில் ஐஓபி கஸ்டமர் ஆப்ஷனை சூஸ் பண்ணுறேன். அடுத்து கம்ப்ளைண்ட் மெயின் ஏரியா, கம்ப்ளைண்ட்டோட முக்கியமான பகுதி. முக்கியமாக இங்கே கொடுத்துருக்கிறதுல எது சம்மந்தப்பட்ட புகாரை நம்ம பதிவு செய்ய போகிறோமோ அதை இங்கே செலக்ட் பண்ணணும். இதில் நிறைய கொடுத்துருக்காங்க, உங்களுக்கு எது தேவைப்படுதோ அதை சூஸ் பண்ணிக்கோங்க. நான் இதில் இன்சூரன்ஸ் ஆப்ஷனை சூஸ் பண்ணுறேன். அடுத்து கம்ப்ளைண்ட் சப் ஏரியா, நான் கம்ப்ளைண்ட் மெயின் ஏரியாவில் இன்சூரன்ஸ் சம்மந்தமாக கொடுத்துருக்கிறதால சப் ஏரியாவில் இன்சூரன்ஸில் எதை பற்றினு சூஸ் பண்ணணும். நான் இதில் ஐஓபி சுரக்ஷா ஆப்ஷனை சூஸ் பண்ணுறேன். அடுத்து கம்ப்ளைண்ட் டெஸ்கிரிப்ஷன், அதாவது கொடுக்குற புகாரோட விளக்கம் எதை பற்றினு சூஸ் பண்ணணும். நான் இதில் அதர்ஸ் ஆப்ஷனை சூஸ் பண்ணுறேன். அடுத்து இந்த பாக்ஸில் என்னோடய புகாரை டைப் பண்ணுறேன். நாம் டைப் பண்ணுற புகார் அதிகபட்சம் 500 எழுத்துக்களுக்குள்ளே இருக்கணும், ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் எதுவுமே இருக்கக்கூடாது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நான் இதில் என்னோட புகாரை இங்கே டைப் பண்ணுறேன். அடுத்து சப்மிட் ஆப்ஷனை சூஸ் பண்ணுறேன். என்னோட புகார் சென்ட் ஆயிடுச்சு. இதுதான் நான் புகாரை பதிவு செஞ்சதுக்கான அக்னாலஜ்மெண்ட் நம்பர். நம்ம கொடுத்த புகாருக்கான ஸ்டேட்டஸை தெரிஞ்சுக்கிறதுக்கு செக் ஸ்டேட்டஸ் ஆஃப் யுவர் ரிஜிஸ்டர் கிரீவன்ஸ் சஜஷன் ரெக்வெஸ்ட் இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுறேன். என்டர் கம்ப்ளைண்ட் ஐடி, புகார் பதிவு நம்பரை இங்கே கொடுக்குறேன். கண்டினியூவாக கிளிக் பண்ணுறேன்.
என்னோடய மொபைல் நம்பருக்கு வந்திருக்க ஓடிபி இங்கே கொடுத்துட்டு கண்டினியூ ஆப்ஷனை கிளிக் பண்ணுறேன். என்னோடய புகாருக்கான ஸ்டேட்டஸ் ஷோ ஆகுது. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் பயனுள்ள அடுத்த பதிவு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.